தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 7ஆம் வாரம் ஜூன் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக எவ்வளவு அழகாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டாரு பாருங்கள். எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டி நாம் எப்படி வேண்டும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், ஏசப்பாவை கடவுள் தானே, அவரையும் கடவுள்கிட்ட வேண்டாம். கிடையாது. ஏசப்பா நமக்காக மனித உருவம் எடுத்திருக்காரு. ஸோ மனிதர்களாகிய நாம் எப்படி கடவுள்கிட்ட வேண்டணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ கடவுள் என்ற உன்னத படைப்பாளர்கிட்ட நாம் வேண்டும்போது தந்தையேன்னு சொல்லி வேண்டக்கூடிய அளவுக்கு பவரும் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் ஏசப்பா மூலமாக வேண்டுறனால ஏசப்பாக்குள்ளே கடவுள் இருக்கார், அந்த ஏசப்பா நமக்குள்ளே இருக்கார். ஸோ நாமளும் கடவுளும் எல்லோரும் ஒன்றா இருப்போம். நாம் கேட்பதெல்லாம் நம்ம கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதன் மூலமாக நாம் எல்லாரும் உண்மையான கடவுளின் மக்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.